அன்பார்ந்த எம்மின மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அவையை நிறைத்து இருக்கும் தமிழ் தேசிய ஆளுமை ஐயா நெடுமாறன் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1984, 85, 86 ஆண்டுகள், அந்த ஆண்டுகளில் ஐயா செல்லப்பா அவர்களின் அறிமுகத்திற்கு முன்பாக அவருடைய ஒளிநாடா எங்களுடைய பார்வைக்கு வந்தது. அதை பயன்படுத்தி பல மேடைகளில் அதை எங்களுடைய பிரச்சார பாடல்களாக நாங்கள் பயன்படுத்தி வந்தோம். அதன் பிற்பாடு அவரை கோட்டூர்புரம் இல்லத்திலே பல முறை சந்தித்து பல்வேறு சூழல்களில் ஈழ விடுதலை மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சூழல்களை பற்றியும் சார்ந்து அவரோடு இணைந்து பணியாற்றிய அந்த வரலாற்றுக்காரங்கள் நினைவில் இன்றைக்கும் நிற்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே இன்றைக்கு பிரிந்து போய் கிடக்கின்ற கட்சிகளை பற்றி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இந்த கரைமேல் பிறக்க வைத்தான் அந்த மெட்டில் எனக்கு ஒரு பாடல், பிரச்சார பாடல் வேணும்னு சொன்னாங்க. கொடியால் பிரிந்து விட்டான் தமிழன், கொத்தடிமையாகி விட்டான், சதியால் பிரிந்து விட்டான் தமிழன், சரித்திரம் மறந்து விட்டான், எத்தனை கொடிகள் எத்தனை கொள்கை, இனந்தான் பிரிந்தது இங்கே, இலைகளின் மேலே எச்சிலை பொறுக்க விழுந்தால் விடிவுகள் எங்கே, ஒரு நாள் தமிழன் உருகுடி பெறுவான் ஒவ்வொரு கைகளும் இணையும் என்ற அந்த பாடல் அமைந்திருந்தது. அதுபோல திராவிட கழக மேடைகளிலும் சரி, பல்வேறு அரங்குகளிலும் சரி, நான் அவர்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மெட்டிலே நான் எழுதிய சாதி 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 என்று தாழ்ந்து போனவன் என்ற பாடல் இன்றைக்கும் இந்த தமிழகத்தினுடைய நிலையை பிரதிபலிப்பதாக இருக்கும். அந்த பாடலிலே தேர்தல் வந்து வாக்களிக்கும் தேதியே, இங்கே ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஜாதியே, பேர் விளங்க வாழ்ந்த இனம் ஆதியே, பெருமையெல்லாம் இழந்ததென்று வீதியே என்ற பாடல் தொடங்கி அதன் முடிவிலே ஊதி ஊதி சங்குதானே ஓய்ந்து போனது, உணர்வில்லாத செவிடர் கூட்ட தமிழர் நாடிது என்று அந்த பாடல் அவர்களுடைய வரிகளிலே வார்த்தைகளிலே அவர்கள் பாடும் பொழுது அந்த இன உணர்வு கூட்டம் எழுச்சி பெறும். அப்படிப்பட்ட சூழல்களிலெல்லாம் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அந்த வரலாற்று நிகழ்வுகள் எமக்கு ஒரு வாழ்வியல் நிகழ்வுகளாக எம்மில் பதிந்திருக்கின்றன. அந்த காலகட்டங்களில் ஈழப்பிரச்சனை என்பதே யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஈழப்பிரச்சனை, இந்த வாழப்போனவர்களுக்கு எதற்கு நாடு என்று கேட்ட ஒரு தமிழக சூழலில் அன்றைக்கு துணிச்சலாக இந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மேடைகள் தோறும் முழங்கிய அந்த வீரக்குரல் இன்றைக்கு அமைதியாகி இருக்கிறது. எனவே அவருடைய நினைவை போற்றும் விதமாக அவருடைய பாடல்களை, அவர்களுடைய நினைவை பாராட்டி அதை நாம் மேலும் மேலும் அதை நம்முடைய பொக்கிஷமாக காத்து பரப்ப வேண்டும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற என் அவாவை இங்கே பதிவு செய்து தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகமும் முகவரியும் அவன்தான், உலகம் முழுதும் பிரபாகரன் மயம்தான், பார்த்தவர் இயக்கும் கூர்த்த விழிகள், பைந்தமிழ் மணக்கும் அவன் வாய்மொழிகள், நேர்த்தியில் பயக்கும் யாழ் நிலம் நெட்டி நெருப்பாய் கைவரை எரிக்குமே பற்றி என்று எங்க அண்ணன் தேசிய தலைவர் பற்றி நான் எழுதினேன். எங்க அப்பா அவர்கள் தடையை வீழ்த்த காலத்தில் பாடினார்கள். ஒரு பாடல் ஒன்று தம்பி இளங்கோ தேடி வருகிறான். பிரபாகரன் எனும் கதிர்வீச்சு அவன் பெயர் சொன்னால் தகவன் உயிர் போச்சென்று. அது மட்டுமா, உலகத்தில் மாவீரன் பிரபாகரன் மான உணர்வுக்கே அகர முதலானவன்,
கழகத்தை செய்கின்ற சிங்களர்க்கே புயல் காற்றாக அச்சத்தை தருகின்றவன். இது மாதிரி பாடல்கள்லாம் அவன் எழுதி கொடுத்த உடனே அப்பா உடனடியாக இசைத்து பாடுவார். அது மட்டும் பெருந்தமிழ் மாந்தர் பல கோடி அவருக்கு பிரபாகரனே உயிர் நாடி. இப்படி எண்ணிறந்த பாடல்கள் உலக எண்ணில் அடங்கா கோடி கோடி வண்ண செந்துடர் கூடி கூடி விண்ணில் குவிந்ததடா. அது கண்ணில் அடங்கா அழகை சூடி பிரபாகரனாய் உருவில் மாறி மண்ணில் மலர்ந்ததடா. பெரு நெருப்பின் வெடிச்சிரிப்பால் பிறந்து வந்தது உலகு, அதில் பிரபாகரன் பிறந்ததனால் தமிழருக்கே விடிவு. இப்படி எண்ணிறந்த பாடல்கள். அது மட்டுமல்ல, ஒரு கோடி எரிமலை அடை காத்த நெருப்பு விடுதலை உணர்வாகி எழுந்ததை பிரபாகரன் வரும் வகை தகர்த்திடும் புலிப்படை அமைப்பு உலக வரலாற்றில் வான்புலி அடித்தது. இந்த பாடல்களை எங்க அப்பா அவருடைய செயலை பாடும்போது அவரை நான் கோரிசை என்று சொல்வேன். எங்க அப்பாவை பற்றி நாங்கள் புகழ்வதை விட மற்றவர் புகழ்வதுதான் சிறப்பு. இங்க எண்ணிறந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டு அறிந்த பெருமக்கெல்லாம் இங்கே அமர்ந்தவர்கள் எல்லாம் ஆற்றல் வாய்ந்தவர்கள் தான். எங்க அப்பாவுடைய புகழ் நிலைக்கும். தமிழீழம் உள்ளவரை, தமிழர்கள் உள்ளவரை, தமிழும் சுவையும் எப்படி அப்படி, நிலவும் ஒளியும் எப்படி அப்படி, இப்படி முப்படி மேலாய் தமிழீழத்தோடு எங்க அப்பாவுடைய புகழளிக்கும். தமிழீழ விடுதலைக்காக அவர் பாடல் உலகமெங்கும் அலைகளாக காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கும். ஈழ மக்களின் நெஞ்சில் மட்டுமல்ல, தமிழ் மக்களும் தான். சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு பெரும் மாந்தனாக திகழ்கின்ற அவர் பூத உடல் அழிந்தாலும் புகழ் உடல் என்றும் நிலைக்கும். ஈதல் இசைப்பட வாழ்தல் ஊதியமில்லை உயிர். ஈதல் என்றால் ஏழையர் கொடுப்பதல்ல, ஒரு இனத்தின் விடுதலைக்காக தன் இசையை அளித்த அந்த பெருமகனை போற்றி இந்நாளில் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தோழர் தடா சுத்தரம் அவர்கள் ஒரு ஓரிரு நிமிடங்கள் உரையாற்றுமாறு அழைக்கிறோம். தமிழகத்தினுடைய வாழ்வுரிமைக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு என்றைக்கும் போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன், சிறப்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் ஐயா நெடுமாறன், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட உறவுகளுக்கும் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற உணர்வாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனிசை செல்லப்பா அவர்களுடைய குரலை முதலாக எங்கே கேட்டோம் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது 1983 ஆண்டு ஜூலை 23 திருநெல்வேலி பகுதியிலே 13 சிங்கள காடலர்களை வீழ்த்தி தமிழீழ விடுதலை புலிகள் வெற்றிகரமானதொரு தாக்குதலை நடத்திய அந்த காலகட்டத்திலே ஜூலை 29 மிகப்பெரிய இனக்கலவரம் வெடிக்கின்ற காலகட்டத்திலே சென்னை அடையாறிலே பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் இல்லத்திலே விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவினுடைய தலைவர் அருமை அண்ணன் இளங்குமரன் அவர்கள் ஒரு கேசட்டை கொண்டு வருகின்றார். அதனை அந்த அன்றைக்கு இருந்த அந்த டேப் ரெக்கார்டர்களை அதை போட்டு அந்த பாடலை ஒலிக்க செய்கின்ற பொழுது அதிலே அதிமுக தங்கவேலன் என்கின்ற பெயரிலே இந்த ஒளிநாடாவை பற்றிய முன்னுரையை ஒருவர் படிக்கின்றார். அதை தொடர்ந்து ஒரு பாடல் வருகிறது. வாருங்கள் புலிகளே, தமிழீழம் காப்போம், வாழ்வா சாவா ஒருகை பார்ப்போம். தமிழர் பிள்ளை உடன் தளர்ந்த கூணல் பிள்ளையா, தடி மரத்தின் பிள்ளையா, அந்த தமிழா என்னடா உனக்கு போரார் தொல்லையா, வாருங்கள் புலிகளே தமிழீழம் காப்போம் என்று ஒரு குரல் ஓங்கி அழைக்கின்றது, முழங்குகிறது. அதுதான் ஐயா தேனிசை செல்லப்பாவின் குரல். நாங்கள் முதலாக கேட்ட குரல். அன்றிலிருந்து தன்னுடைய உறுதி மூச்சு அடங்குகின்றவரை தமிழீழ விடுதலைக்காகவே போராடியவர்கள். நான் தடா சட்டத்திலே 17வது முறையாக சிறையில இருந்த பொழுது சாகுல் அமீது என்கின்ற பெயரில தமிழ் முழக்கம் சாகுல் அமீது ஐயா அவர்களோடு சேர்ந்து இன்றைக்குத்தான் இந்த செய்தியை வெளியிடுகிறேன். வேறொரு நம்முடைய கோவை பாட்சா அவர்கள் வழக்கிலே இருந்த தோழர்களை பார்க்க வருவதை போல தனியாக ஐயா தேனிசை செல்லப்பா சிறைக்கு வந்தார்கள். சாகுல் அமீது என்கிற பெயரிலே வந்து என்னை கட்டி பிடித்துக் கொண்டு அவர் கண்ணீர் வடித்து அவர் சொன்னார், நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், உங்களை பற்றிய செய்தி தமிழக தேசிய தலைவர் வரைக்கும் சென்றிருக்கிறது என்று. அந்த அளவிற்கு என் மீது பற்றும் பாசமும் கொண்டவர் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள். அது மாத்திரமல்ல, ஒடுக்குமுறைகள் இங்கே தமிழகத்திலே நிலவிய நேரங்களிலே அதை எதிர்த்து தமிழீழ விடுதலைக்காக போராடி அந்த இசை மூலமாக மக்களிடம் கருத்துக்களை கொண்டு சேர்த்தார். கருமுறைகள் கடைசியாக தாக்குதலுக்கு செல்லுகின்ற பொழுது, படகுகளே இலக்கை நோக்கி செல்கின்ற பொழுது அதற்கு ஒரு நொடி முன்பாக வரை
தேனிசை செல்லப்பாவுடைய வருகின்ற கேட்டுக் கொண்டுதான் உயிர் பிறந்திருக்கின்றார்கள் என்றால் இது உலகெங்கும் தமிழர்கள் வாழ்கின்றவரை, உலக தமிழன் இருக்கின்றவரை, தமிழ் இருக்கின்றவரை தேனிசை செல்பா வாழ்வார்கள், வாழ்வார். அவர் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த குரல் உலகம் சென்று சேருவதற்கு 2 பேர் எனக்கு முக்கியமானவராக தெரிகின்றார்கள். ஒருவர் தமிழ் சான்றோர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் ஐயா வள்ளல் அருணாச்சலம், அடுத்தது உலகத் தமிழர் பேரவை தலைவர் ஐயா நெடுமாறன் அவர்கள். எனவே இந்த மிகப்பெரிய தியாகத்தை செய்து தன்னை ஒரு லட்சியத்திற்காக ஒப்படைத்துக் கொண்ட ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு எனது வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறுதியாக ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களின் குடும்பத்தின் சார்பில் தோழர் ஆறுமுகசாமி அவர்கள் நன்றி உரையாற்றி நிகழ்வை முடிக்கிறோம். மேதகு வே. பிரபாகரன் அவர்களால் பாசறை பாணர் என்று பாராட்டப்பட்ட என்னுடைய சித்தப்பா, அவருடைய படத்திராப்பலாவுக்கு வருகை தந்து திறந்து வைத்து சென்றிருக்கின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய தலைவர் ஐயா மதுரை நெடுமாறன் அவர்களுக்கும், எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும், வன்னியரசு அவர்களுக்கும், தனியரசு அவர்களுக்கும், இன்னவர தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நன்றியுரையின் ஊடாக அருமை சித்தப்பா அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். தேனிசை செல்லப்பா எனது அருமை சித்தப்பா அவர்கள் பழைய திருநெல்வேலி மாவட்டம், இன்றைய தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சிங்கிள்பட்டி என்கின்ற குக்கிராமத்திலே பிறந்தவர். இன்றைக்கு அவர் இறந்த பிறகு அவருடைய படத்திறப்பு விழா இருக்கிறது. ஆனால் இன்னொரு செய்தியை உங்கள் உறவுகளுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் 13 வயதிலே இறந்து விட்டார். ஏன் என்று சொன்னால், வீட்டிலே 13 வயதிலே வீட்டை விட்டு கிளம்பி சென்றவர் அவர் இருக்கிறாரா இல்லையா என்று எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. எம்.ஆர். ராதா நாடக மன்றத்திலே சேர்ந்து பெரியார் இயக்க மேடைகளிலே பாடி, பாவேந்தர் பாடல்களை பாடி, தமிழ் தேசிய மேடைகளிலே பாடி பாடகராக அறிமுகப்பட்ட அருமை சித்தப்பா அவர்கள், அவர் திருமணம் முடித்து 3 குழந்தைகளோடு அக்கா ராஜேஸ்வரி அவர்கள் பெரிய பிள்ளையாகி அவங்களுக்கெல்லாம் திருமண வயது இருக்கும் போதுதான் எங்க ஊருக்கே வந்தாங்க. அப்பதான் தேனிசை செல்லப்பா என்கின்ற ஒரு உறவு எங்களுக்கு இருக்குது என்கின்ற செய்தியே தெரியும். இன்று அவருடைய 2வது இறப்பாதான் நாங்க இதை பார்க்கிறோம். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் குழந்தை என்பது உங்களுக்கு தெரியும். அதுல மூத்த பிள்ளைய தன்னுடைய ரத்த உறவுக்கு மனமுடித்த சித்தப்பா அவர்கள் மற்ற 2 பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கொள்கை உறவிலே திருமணம் முடித்திருக்கின்றார். சித்தப்பா அவர்களை நாங்கள் ரத்த உறவாக பார்க்கவில்லை, எங்களுடைய கொள்கை உறவாகத்தான் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன நிகழ்வோடு இந்த நன்றியை உபயோகிக்கலாம். நான் ஆவடியிலே பாதுகாப்பு துறையில பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது நான் குடியிருக்கின்ற தெருவிலே ஒரு தெரு ஆக்கிரமிப்பு வந்த போது அந்த ஆக்கிரமிப்பை அகற்றை சொல்லி ஆவடி மாநகராட்சி ஆணையாளரை நான் சந்திக்க சென்றேன், நானும் என்னுடைய சில நண்பர்களும். அப்ப ஆணையாளருடைய உறவினரோடு போகும்போது என்னை யார் என்று அறிமுகப்படுத்தி கேட்டார். இந்த மாதிரி எனக்கு எந்த ஊரு, சிங்கிலிப்பட்டி கடையனூர் தொகுதியில இருக்குன்னு சொல்லும் போது, சிங்கிலிப்பட்டிக்கு ஒரு உலக பெருமை இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், சிங்கிலிப்பட்டிக்கு சின்ன கிராமம், அதுக்கு என்னங்க பெருமை இருக்குது, பக்கத்துல புளியங்குடி இருக்குது, அங்க எலுமிச்சப்பழம் எல்லாம் விற்கும், அந்த எலுமிச்சப்பழ பெருமையான்னு கேட்டேன். என்னையான்னு சொன்னா, அந்த ஊருக்காரன் தான் தேனிசை செல்லப்பா, உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னேன். அப்பதான் சொன்னாரு, நான் சொன்னது எங்க சித்தப்பா தான். அவர் இன்று பதவி உயர்வு பெற்று ஈரோடு மாவட்ட ஆட்சியாளராக இருக்கிறார். அவர் பேரு கந்தசாமி. அவருடைய மேசையிலே மார்பளம் பெரியாருடைய சிலையை வைத்து இருந்தார். ஆக இன்று நம்மிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து சித்தப்பா அவர்கள் மறைந்திருக்கலாம். ஆனால் கந்தசாமி IAS போன்ற தமிழ் உலக உள்ள அதிகாரிகள் தமிழர்கள் மத்தியிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
ஆகவே நாங்கள் எங்களுடைய ரத்த உறவு என்பதை விட தமிழ் தேசிய கொள்கை உறவு என்பதிலே எங்கள் பெரியப்பாவை நாங்கள் அவர் வழியில் நடக்கின்றோம். அவர் எங்களுக்கு விதித்த கொள்கை வழியில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். தேனிசு செல்லப்பா அவர்களுடைய குடும்பத்துல மட்டும்தான் நீங்க தமிழ் பேரை பாக்குறீங்க. அவருடைய உறவுகள் அனைத்திலுமே தமிழ் பேர் தான். 8 கோடி தமிழர்கள் இந்த தேசிய இனத்துல ஒரு சில குடும்பங்கள்ல தமிழ் பேர் இருக்கிறது அதிசயமாக இன்றைக்கு தலைவர்களே பேசப்படுகின்ற இந்த நிலை இருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு ஆளுமை பிறந்து இந்த தமிழுக்கும் உலக தமிழர்களுக்கும் அளப்பெரிய ஆற்றலை தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சித்தப்பாவுடைய வைராக்கியம் தமிழையும் பெரியார் அவர்களையும் பாவேந்தரையும் தமிழ் தேசிய தலைவர்களை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன் என்கின்ற ஒற்றை கொள்கையோடு எதன் பொருட்டும் சமரசம் கொள்ளாத அந்த ஆளுமையினுடைய குடும்பத்தார் என்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மகிழ்ச்சியும் நாங்கள் உருத்தாக்கி இருக்கிறோம். அந்த வகையில் இந்த படத்திற்குழாவுக்கு பெருந்தளாக வந்திருந்த தமிழ் தேசிய ஆளுமைக்கும் தாய் தமிழ் உறவு அனைவருக்கும் தேனிசு அவர்களின் குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிந்து கொண்டு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி என்று கூறி நன்றியுரை இனிதே முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.